அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புரட்டாசி மாத ராசி பலன். புரட்டாசி மாத ராசி பலனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாத கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். குரு, அதாவது பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம் குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் இருக்காங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. புதன் சிம்ம ராசியில் இருக்கார். சூரியன், கேது, சுக்கிரன் கன்னி ராசியில் இருக்காங்க. சனி பாருங்கள் வக்ர நிலையில் கும்ப ராசியில் இருக்காங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். புரட்டாசி மாதம் பாருங்கள் 2ஆம் தேதி பாருங்கள் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி பாருங்கள் புதனோட பயிற்சி நடக்கும். புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அதாவது இந்த மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா புதன் 2 இடத்துக்கு மாறுறாரு, சுக்கிரனும் 2 இடத்துக்கு மாறுறாரு. அதாவது சுக்கிரன் பாருங்கள் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசியிலிருந்து அப்புறம் துலாமிலிருந்து விருச்சிக ராசிக்கு வர்றார். புதன் சிம்ம ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அப்புறம் மிதுன ராசியிலிருந்து மறுபடியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு வந்துடுறார். புதன் 2 இடத்துக்கு மாறுறாரு, சுக்கிரனும் 2 இடத்துக்கு மாறுறாங்க. சுபகிரகம், புதனும் சுபகிரகம், சுக்கிரனும் சுபகிரகம். இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் நடக்க போகுது, என்னென்ன நடக்க போகுது, உங்களுக்கு சாதகம் என்ன பாதகம் என்னன்னு எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துடலாம். ராசி பலன்கிறது பார்த்திங்கன்னா ராசி பலன் நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம். ராசி பலனில் ஜென்ரலான ஒரு பலன், பொதுவான பலன். அவங்கவுங்க ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜில் இருப்பாங்க. 10 வயசுக்குள்ளே இருப்பாங்க, 20 வயசுக்கு மேலே இருப்பாங்க, 30 வயசுக்கு மேலே இருப்பாங்க, ஒரு சில பேர் 55 வயசுக்கு மேலே இருப்பாங்க, ஒரு சில பேர் இருப்பாங்க 70-80 வயசு வரைக்குமே இருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஒரே மாதிரி நடந்தோம்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் நடக்கும். அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். கோச்சார பலன் நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம். இப்போ வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம். அவங்கவுங்க ஜாதகத்தில் லக்ன அடிப்படையில் நம்ம பார்த்தா தான் டீப்பாக நம்ம சொல்ல முடியும். லக்னம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ அந்த உடலுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர், அந்த ஆன்மா எப்படி என்னென்ன அனுபவிக்க போகுது, நல்லது அனுபவிக்க போதா கெட்டது அனுபவிக்க போதா, நீங்கள் நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இது எல்லாமே தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா 100% நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? கோச்சார பலன் எப்பவுமே பார்த்திங்கன்னா 15-20% பேசும். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் 80-85% பேசும். சரிங்களா? அதனால தான் சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கங்கிற சொல்கிறது. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசியான விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள் பாருங்கள் நண்பர்களுக்கு நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க. நிறைய நண்பர்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருப்பாங்க. ரகசிய நடவடிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க. தியாக மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. தனக்கு இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. ரகசிய நடவடிக்கை இருக்கும். இவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் வெளியே போகாது. அந்தளவுக்கு ரகசியத்தை காக்கிறவங்க தான் விருச்சிக ராசி நேயர்கள். ஏன்னா ராசி சின்னம் தேல். இந்த தேலோட கேரக்டர் அவங்ககிட்ட அப்படியே இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள் மூக்க நுழைக்க மாட்டாங்க, அகலக்கால் வைக்க மாட்டாங்க. பொறுமையாக நின்று எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நின்று தான் காரியத்தை சாதிப்பாங்க. ஆனால் பிடிவாத குணம், கோப குணம் இவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு ராசின்னு சொல்லலாம். விருச்சிக ராசின்னு நண்பர்களுக்காக உதவி செய்கிறது, நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, தியாக மனப்பான்மை, இந்த மாதிரியெல்லாம் விருச்சிக ராசி நேயர்கள்கிட்ட இயல்பாகவே இருக்கும். இப்போ உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எங்கே இருக்கார் பாருங்கள், 8ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைகிறார். ஆனால் ராசி குரு பார்க்குறார். இது நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. சரிங்களா? ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சுன்னா சின்ன சின்ன குழப்பம் வரும். ஒரு சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு இருக்கும். இது எல்லாமே குரு பார்வை சரி செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ராசியை குரு பார்க்கறது ஒரு யோகம், நல்ல ஒரு அமைப்பு. அப்போது இந்த மாதம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குங்க. ஆனால் 2 தடவை 3 தடவை யோசிச்சு முடிவெடுங்க. ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மனக்குழப்பம் கொடுக்கும். அப்புறம் உங்களுக்கு ஸ்டெடி ஆயிரும். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சி சின்ன சின்ன தடங்கள் வரலாம். ஆனால் அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நஷ்டமாகவோ விரயமாவோ அந்த மாதிரி போகாது. வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ராசி குரு பார்க்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் சனி இருக்கார். வண்டி வீடு வாகனம் வாங்குறது இதெல்லாமே அமையும். ஒரு சில பேருக்கு புது வாகனம் வாங்குவீங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பழைய வாகனம், அதாவது செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் 4 வீலர் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஒரு சில பேர் கட்டின வீடு விலைக்கு வாங்குவீங்க. விலைக்கு வாங்கி இடித்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம்.
ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். குழந்தைகளோட ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி புத்திர பாக்கியம், குழந்தை செல்வம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்க இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கார். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். காதல் திருமணம், லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க லவ் மேரேஜ் சக்ஸஸ் கூடிய மாதம். வீட்டில் ஒத்துக்குவாங்க, உங்களோட லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, சம்மதம் தெரிவிச்சிருவாங்க. அதெல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதம் தான் இந்த மாதம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கார். பிரிஞ்சிருந்த கணவன் மணி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உருவாகும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகுங்க. புதுசாக நல்ல ஒரு நண்பர்கள், புதிய நட்பு வட்டாரம் கிடைக்கிறது, இப்போ நட்பு வட்டாரம் பெருசாகிறது, இந்த மாதிரி விஷயங்களால் 7ஆம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பாக கொடுப்பார். முக்கியமாக சொல்லப்போனால் 2ஆம் அதிபதி அவர் தான். வருமானம் வரும், வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது, எப்படி சமாளிச்சுக்குவீங்க. சரிங்களா? அதெல்லாம் சந்தேகமே கிடையாது, நல்லா இருக்க போகிறீங்க. 8ல் செவ்வாய் இருக்கிறனால வண்டி வாகனத்தில் மட்டும் சின்ன சின்ன விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ல் செவ்வாய் இருக்கிறனால வாகனத்தில் மட்டும் கவனமாக போங்க. இரவு நேர பிரயாணங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் புதன் நல்ல ஒரு இடத்துக்கு வரனால லாபங்கள் கிடைக்குங்க. இந்த மாதம் லாபம் கிடைக்கும். அவர் 8ஆம் இடத்தோட தொடர்பு இல்லாமல் 11ஆம் இடத்தோட தொடர்பு இருக்கிறனால புதன் வந்து லாபத்தை கொடுப்பாரு, நிறைய நல்ல விஷயங்கள் கொடுப்பாரு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து சிறப்பாக படிப்பீங்க. சரிங்களா? அந்த மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்காது, ஸ்டடியாக படிப்பீங்க. ஏன்னா புதன் வந்து கல்விக்கு அதிபதி புதன், படிப்புக்கு அதிபதி புதன். அவர் நல்லா இருக்கிறனால நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு கல்வி, உயர்கல்வி, வெளியூர் வெளிநாடு போகிறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். முக்கியமாக சொல்லப்போனால் வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் தான், உங்களுக்கு அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துல போகிறதுனால சிறு சிறு தடைகள் வந்து அதுக்கப்புறம் நிறைவேறும். உங்களுக்கு மனக்குழப்பம் வரும், இது பண்ணலாமா, அப்புறம் பண்ணலாமா, இப்போ பண்ணலாமா கொஞ்சம் யோசிப்பீங்க, அதுக்கப்புறம் நிறைவேறிடும். அதனால் 3 தடவை 4 தடவை யோசிச்சு எந்த ஒரு விஷயத்துலையும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், சக்ஸஸ் தான், வெற்றி தான். எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு தோல்வி கிடையாது, சக்ஸஸ் தான் உங்களுக்கு. சுக்கிரன் நல்ல ஒரு இடத்துக்கு வர்றாருங்க. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்து இந்த மாதம் கடைசி பகுதி உங்கள் ஜென்ம ராசிக்கே வர்றதுனால நல்ல ஒரு வாகனம், நல்ல ஒரு வீடு வாகனம் அமைகிறது. வீடு வாகனத்துக்காக செலவு பண்ணுறது, வாகனத்துக்காக செலவு பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த மாதம். முக்கியமாக சொல்லப்போனால் வேலை இழந்தவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடச்சிரும், நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து அவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறனால வெளியூர் வெளிநாடு போய் வேலை பார்க்குறது, வேலைக்கு ட்ரை பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் ராசி குரு பார்க்குறாரு, கஷ்டங்களோ சோதனைகளோ எந்த விதம் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. சரிங்களா? இந்த புரட்டாசி மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல வேலை, தொழிலில் மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வர வேண்டிய பணம், கைக்கு வர வேண்டிய பணம் வரும். பணம் கொடுக்காதவங்க வந்து கொடுக்க போகிறாங்க. இதெல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு கிடைக்க போது, நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். கோச்சார பலன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் என்ன கர்மாவில் இருக்கீங்க, பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். கோச்சாரங்கிறது ஒரு ஜென்ரலாக பார்க்குறோம். பிறப்பு ஜாதகம் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பர்சனலாக பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக 100% அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.